வணக்கம். கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக கீழரம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி சிவன்மலையிலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க நம்மக்கிட்ட ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற பாத அழுத்த சிகிச்சை படிச்சுட்டு அவங்க உணர்ந்த விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு போகிறாங்க. வணக்கம். வணக்கம், நான் விஜயலட்சுமி சிவன்மலையிலேருந்து வந்திருக்கேங்க. ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா என்னோடய அப்பா தான் இதில் கற்றுக்கிட்டாங்க. அவர் லேர்ன் பண்ணார். அவர் லேர்ன் பண்ணிவிட்டு எனக்கு கொடுத்த சிகிச்சையோட பலன் நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப ஃப்ரீயாக முதல்ல இருந்த பிரச்சனையெல்லாம் அப்படியே க்யூர் ஆச்சுங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் நல்லா தெளிவாக எடுக்கிறாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் இங்கே ஜாயின் பண்ணேன். இங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா ஃபஸ்ட்டு தியரி பண்ணினாங்க. தியரி பண்ணிவிட்டு அப்படியே விடாமல் அதை ப்ராக்டிக்கலாக கொண்டாந்து பாயிண்ட்ஸ், இந்த பாயிண்ட்ஸ் இதுக்கு பிரச்சனை அப்படின்னு தெளிவாக ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி, சப்போஸ் எங்களுக்கு மறந்துட்டாலும் அகெயின் அது ரிப்பீட் பண்ணி அகைன் அதை ப்ராக்டிக்கலாக இப்படி பண்ணுமா அப்படின்னு சொல்லி அதை நீட்டாக தெளிவாகவும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் என்ன சொல்கிறது, இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப முழு நம்பிக்கை வந்துருச்சு. இவங்களோட கொள்கை என்னென்னா, முழு ஆரோக்கியமான உலகத்தை உருவாக்குவது தான் இவங்களோட கொள்கை. வருமுன் காப்போம்ங்கிற மாதிரி நம்ம நோய் வருவதற்கு முன்னாடியே நாம் இந்த பாத அழுத்த சிகிச்சையின் மூலமாக உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸையும் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறது தான் இவங்களோட கொள்கை. இது மூளை முணுக்கு எல்லாம் ஒவ்வொரு சந்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட கொள்கை. இந்த கொள்கையை என்னை ரொம்ப ஆர்வத்தை தூண்டுச்சு. அதுக்காக வேண்டியே நான் இந்த இன்ஸ்டியூஷனில் தான் படிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவ்வளோ தூரத்துலேருந்தே இங்கே நான் இன்றைக்கி கற்றுருக்கேன். நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இவங்களோட சப்போர்ட்டுனால நான் இதை ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். இது என்னோட பிரியம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. உணர்ந்து ரொம்ப அழகாக பேசுனாங்க. நம்மளோட எண்ணம் அதுதான். ரெஃபரன்ஸ்லேயே தான் நிறைய பேர் சொல்லி வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் படிச்சுட்டு போயிட்டு முதல்ல அவங்க அப்பா வந்தார். செல்வராஜ் அண்ணா ஹோமியோபதி டாக்டர். அவர் நம்மக்கிட்ட படித்தார். அவர் படிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் பொண்ணு மருமக எல்லாத்தையும் கிளாஸ் ஜாயின் பண்ணி விட்டுருக்கிறாரு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே தெளிவாக சொல்லி தரதுனால அடுத்தடுத்து சொல்லி அடுத்தடுத்து அவங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு சேர்த்து விடுறாங்க. அந்த மாதிரி ரொம்ப அருமையாக இருக்கும். என்னோட எண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் சேர்த்துறது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு ஒவ்வொருத்தருமே நம்ம இன்ஸ்டியூட்டுக்குள்ளே வந்தால் நல்ல ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எடுத்துகிட்டு போகணும். அவங்க எந்த இடத்துலையும் போய் திணறக்கூடாது. ட்ரீட்மெண்ட் தெளிவாக அழகாக பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். ஃபஸ்ட்டு அவங்க உடம்பை நல்லா பார்த்துக்கணும். அப்புறம் குடும்பத்தில் இருக்கிறவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும். அதோட சுற்றி இருக்கிற சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் எப்படி தெளிவாக பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நம்மளதில் தெளிவாக சொல்லி கொடுத்துருவோம். அப்போ டே டு டே லைஃப்பில் நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணுங்கிறதுலேருந்து சொல்லி தந்துடுவோம். மனசை எப்படி அமைதியாக வச்சுக்கிறது, எப்படி நிம்மதியாக தூங்குறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே சொல்லி கொடுத்துருவோம். அப்போ நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இயற்கை மருத்துவம் சார்ந்த விஷயங்களை படிங்க. நம்ம எவ்வளவோ காசு செலவு பண்ணுறோம், எதுக்கோ தேவையில்லாமல் நம்ம செலவு பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் இந்த ஆரோக்கியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் பண்ணுற செலவுகள் என்றைக்குமே வீணாகாது. ஏன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் செய்கிற வேலைகளை தெளிவாக பண்ண முடியும். உடம்பு மட்டும் சரியாக இல்லைன்னா நமக்கு எந்த ஒரு வேலையுமே தெளிவாக இருக்காது. ஒரு தலைவலியோ மூட்டு வலியோ வந்துருச்சு அப்படின்னா நமக்கு கவனம் ஃபுல்லாக அதுக்குள்ளேயே தான் போயிட்டுருக்கும். எந்த ஒரு வேலையுமே நம்மளால் தெளிவாக பண்ண முடியாது. அப்போ முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடம்போட ஆரோக்கியம். உடம்பு ஆரோக்கியத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பாருங்கள். மனசை எப்பவுமே அமைதியாக ரிலாக்ஸாக வச்சு பழகுங்க. அப்போ தான் எந்த ஒரு நோயுமே வராது. தேவையில்லாத டென்ஷன், கோபம், கவலை இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நமக்கு நிறைய நோய்கள் வர ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த மாதிரியெல்லாம் இது வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா அதையெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸாக மனசை ஒரு அமைதியாக வச்சு பழகுங்க. அப்போ தான் நம்ம நோய் இல்லாமல் வாழ்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சரி பண்ணுறதுக்கு அத்தனை நேச்சுரோபதியில் இயற்கை மருத்துவத்தில் கடல் மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் தெரியாதனால தான் நம்ம இவ்வளோ நோய்களோட கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த வலியெல்லாம் சரிப்படுத்தணும்னா நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் தலைவலிக்கு மூட்டு வலிக்கெல்லாம் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸ் அழுத்தி விட்டால் சரியாகும். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு தலைவலி இருக்குதுன்னா ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜியில் நம்ம அந்த கட்டை விரல் பகுதி இருக்குது இல்லைங்களா, இதை சுற்றி நல்லா அழுத்தி விட்டோம் அப்படின்னா கை கட்டை விரல், கால் கட்டை விரல், இந்த 4 விரலில் எதை வேணாலும் நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடலாம். எங்கே வலி இருக்குதோ அந்த இடத்துல ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்தீங்கன்னா
அருமையாக இந்த வலிகள் வந்து சரியாக ஆரம்பிக்கும். ரொம்ப எளிமையாக இருக்குது. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குமே எளிமையான தீர்வுகள் வந்து இந்த நேச்சுரோபதிங்கிற சப்ஜெக்டில் இருக்குது. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்கிற காலம் ஃபுல்லாக நோய்களை பற்றின பயம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறதுக்கு இந்த வகுப்புகள் உதவும். ஒவ்வொருத்தருக்குமே தெரிஞ்சுக்க வேண்டிய சயின்ஸ் இது வந்து. நம்ம வாழ்கிற காலம் ஃபுல்லாக நீங்கள் மைண்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக நோய்கள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்கணும். வீட்டில் ஒருத்தர் படிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தருமே அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம உடம்ப நல்லா வச்சுக்க முடியும். திடீர்னு ஒரு 40 வயசு 45 வயசில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. இந்த வாரத்துலேயே 2-3 பேர்த்துக்கு எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப ஃப்ரெண்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்திருக்குது. என்னென்னா அவங்களுக்கு வந்து இதை பற்றி நம்ம எவ்வளோதான் சொன்னாலும் ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறது சுத்தமாக வர்றதே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த பெருசாக வந்ததுக்கப்புறம் தான் ஐயோ நீ என்ன பண்ணுறது, இப்போ வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் சொன்னால் கூட ரொம்ப கவனமாக கேட்டு அது என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து என்னென்னா நம்ம உடம்பு நோய் வர்றதுக்கு முன்னாடியே உடம்பை வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கலை. அதனால் உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பணம் காசெல்லாம் நம்ம எப்போ வேணால் சம்பாதிக்கலாம், நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருந்ததுன்னா. ஒவ்வொருத்தருமே வந்து இந்த மாதிரி நேச்சுரோபதி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து படிச்சுக்குங்க. நான் கிளாஸுக்காக சொல்ல, ஒவ்வொருத்தரும் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றவங்க படுற கஷ்டத்தை பார்த்து சொல்கிறேன். நிறைய பேர் இந்த ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்துடும். ட்ரிப்ஸ் இறங்குறது, படுத்திருக்கிறது, இதெல்லாம் பார்த்தாலே மனசுக்குள்ளே நமக்கு ஒரு பதட்டம் வந்துடும். நம்ம உடம்பு எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். நம்ம ரெகுலராக கிளினிக்கில் பார்க்குற விஷயமும் அதாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து எப்பவுமே ஒரு அவேர்னஸோடு இருங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே உங்களோட உடம்பை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்கள் உடம்புல நோய்கள் இல்லாமல் வாழ்கிறதுக்கு, வலிகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு, இந்த உடம்பு வந்து நமக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு உடம்பும் மனசும் எப்பவுமே சுகமாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருங்க. அப்போ இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு நோயுமே வராது. இப்போ உங்களுக்கு கிளாஸஸ் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இங்கே கீழே ஸ்ட்ரிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. இந்த கிளாஸஸ் ஆன்லைனில் இருக்குது, டைரெக்டாக இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் கூகுள் மீட் அப்படிங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த வகுப்புகளில் கலந்துக்கலாம். அதே மாதிரி இந்த கிளாஸஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்புகிற நேரத்தில் சொல்லித்தருவோம். வீக்கெண்டு கிளாஸஸ் இருக்குது, வார நாட்களில் இருக்குது, விடுமுறை நாட்களில் இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அடுத்தடுத்த பேட்ச் வந்து நம்மளோட இன்ஸ்டியூட்டில் நடந்துகிட்டே இருக்குது. இதில் எதிலாவது ஒன்றில் கலந்துட்டு கண்டிப்பாக உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டதுனாலும் நம்மளோட கிளினிக் காலையில் 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நம்மளோட யூடியூப் சேனல் கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் டிப்ஸ் வந்து போட்டிருக்கிறோம். அதையும் போய் பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு தேவையான ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் சிகிச்சை அதாவது நிறைய இடத்துல அழுத்துறதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்போம். அதை பண்ணால் கூட நிறைய வலிகள் வந்து சரியாகும். நிறைய பேர் யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க, சொல்லியிருக்காங்க. அதையும் பாருங்கள். இனிமேல் அடுத்தடுத்து வீடியோ வரணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ போடும்போது வந்து காட்டும். இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் நிற்க வச்சு அவங்கவுங்களையும் மாற்றி மாற்றி பண்ண வச்சுருவோம். அப்போ ஈஸியாக இருக்கும். இப்போ மேடம் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம இதில் வந்து உணவு குழாய், அதாவது உணவு குழாயிலிருந்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கு எதுக்கு நிற்கலாம், வேறு ஏதாவது பிரச்சனை, ஜீரண உறுப்புகள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த உரட்டி குச்சியை வச்சு கட்டை விரலுக்கும் 2ஆம் விரலுக்கும் நடுவில் இருந்து மேலிருந்து கீழ் நோக்கி இந்த பக்கவாட்டில் வந்து அழுத்தம் கொடுக்கல அவங்களுக்கு இந்த எதுக்களிக்கிற பிரச்சனைகள், உணவு குழாயில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் அது ஈஸியாக நிவர்த்தி பண்ணி விட்டுரும். இப்படி பண்ணணும். ரொம்ப அருமையாக பார்த்தீங்கன்னா இப்படியே வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது பண்ண பண்ண நல்லா ப்ராக்டிஸ் ஆயிரும். இன்னும் நிறைய பேர்த்துக்கு பண்ணும்போது ஈஸியாக வந்துடும்.